சார், கங்குவா படத்துக்கு எதிரா சோசியல் மீடியால தொடர்ந்து நம்ம நெகட்டிவான விமர்சனங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீங்களும் அந்த படம் சம்பந்தமா ஒரு அறிக்கை குடுத்திருந்தீங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? எல்லா படங்களுக்கும் விமர்சனங்கள் நம்ம பார்க்குறோம் தம்பி. நல்ல ம். படம், நல்லா இல்லாத படம், எல்லா படங்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். அதுக்காக யாருமே இந்த படத்துக்கு போகாதங்கங்கிற அளவுக்கு வலை கட்டி தடுக்கிற அளவுக்கு விமர்சனங்கள் மாறக்கூடாது. ம், ம், ஏன்னா ம். துருப்பிடிச்ச கத்தி மாதிரியா விமர்சனம் இருக்கிறது? என்ன பண்ணிட்டாங்க அப்படி அந்த இயக்குனரும், நடிகரும், தயாரிப்பாளரும்? ஒரு நல்ல படம் எடுக்க முயற்சி எடுத்தாங்க. தமிழ் சினிமாவுக்கே ஒரு முன்னுதாரண முயற்சி அது இருக்கணும்னு மெனக்கெட்டாங்க, போராடி இருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அது யாருமே இன்னைக்கு விமர்சனம் வைக்கிற யாருமே அவங்களுடைய உழைப்பை குறைச்சு மதிப்பிடாத அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. ம், ம். ஆனா இப்படி தமிழர்களை முட்டாள்கள் நினைச்சீங்களா? அப்படி இப்படின்னு கொந்தளிக்கிற அளவுக்கு அதுல என்ன தவறு நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு. இன்னொன்னு, ஒரு படத்தை பார்க்க விட அந்த படம் சரியில்லையாப்பா அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க ஒருத்தர் மனசுல உருவாக்குறீங்கல்ல, இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் முடிவெடுக்கணும் தம்பி. என்னோட ம். சுயத்தை நான் செருப்பால் அடிக்க கூடாது. படம் ம், ம். பார்க்கிற மக்கள் முடிவெடுக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச சட்டை உங்களுக்கு எனக்கு பிடிக்காம இருக்கும், எனக்கு பிடிச்ச சட்டை உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். நீங்க தூக்கி போட்ட சட்டை தான் இன்னொருத்தர் எடுத்துட்டு போறான். அப்படிங்கிறப்ப ரசனை மட்டும் எப்படி எல்லாருக்கும் 100% ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது அப்போ ஒரு படத்தை மாறுபடதான் செய்யும். சொல்லி ம், சொல்லி சொல்லி ம். சொல்லி படம் சரியில்லையாம், படம் குப்பையாம், படம் பார்க்கவே முடியாதாம், சகிக்க முடியலையாம், ஒரே சவுண்டா இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி எத்தனை பேர் மனசுல இந்த படத்தை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறீங்க? ஓடிடில வர்றப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எத்தனை பேருக்கு ஏற்படுத்துறீங்க? டிவில ஒளிபரப்புறப்ப பாத்துக்கலாம், நம்ம தியேட்டருக்கு போக வேண்டாங்கிற எண்ணத்தை எத்தனை பேருக்கு ஏற்படுத்துறீங்க? அது எவ்வளவு பெரிய முதலீடு! விமர்சிக்கிறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கு. ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில வர்றப்போ அந்த படம் பிடிச்சிருந்து பிடிக்காம இருந்தா அந்த விமர்சனங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கங்குவாவுக்குள்ள விமர்சனங்களை நீங்க பாருங்க. ஒரு கங்கணம் கட்டி இந்த படத்துக்கு யாரும் போயிடாதீங்கன்னு அவங்க ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சு ஒருத்தர் மறிக்கலையே தவிர மற்ற எல்லா வேலைகளுமே நடந்துச்சு. இது திட்டமிட்டு பரப்பப்படுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அதாவது திட்டமிட்டு பரப்பப்பட்டுச்சா, ஒரு லாபி நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் நினைக்கல. ஆனா இந்த படத்துக்கு எதிரான வியூகங்களை வகுத்தணுங்கிற எண்ணம் நிறைய பேர்ட்ட இருக்கு. அது எதுக்குன்னு ம். தெரியல. நீங்க சூர்யா சார் மேல தனிப்பட்ட கோபதாபங்கள், அவருடைய கருத்துக்களை முரண்பட்டு இருந்தீங்கன்னா அதை வேறு விதமா நீங்க செயல்படுத்துங்க. அவர் ஒரு விஷயத்தை சொல்றப்ப அதுக்கு மாற்று கருத்து தெரிவிங்க. ம், இப்ப ம். சூர்யா சார் சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல, அவர் வலியுறுத்துற எல்லாத்தையும் நம்ம பின்பற்றணுங்கிற அவசியம் இல்ல. ஜோதிகா மேடம் சொல்ற கருத்துக்கள், அவங்க பேசுற பேச்சு மேல மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதை வேற விதமா பாருங்க. அதுக்காக அவங்களுடைய படைப்புகளை புறந்தள்ளுறது, படைப்புகளுக்கு எதிராக ஒரு போர் நடத்துறது இருக்குல்ல, அது அந்த லாபிங்கிறது இன்னைக்கு இந்த படத்துக்கு நடக்கலாம், நாளைக்கு இது இன்னொரு படத்துக்கு நடக்கலாம். நம்ம எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டும் ஒரு விமர்சனங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருந்தோம்னா சினிமாங்கிறது ஒரு ஆரோக்கியமான தொழிலா நிச்சயமா இருக்காது. ம், விமர்சிக்கிற ம். உரிமை பணம் கொடுத்து பாக்குற எல்லாருக்குமே இருக்கு. பணத்தை தாண்டி அவங்களுடைய நேரம், அந்த தியேட்டருக்கு வர்றதுக்காக அவங்களுடைய மெனக்கெடுதல், குடும்பத்தோட வறந்து போறதுக்கான செலவு எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது ஒரு ஏமாற்றமா அமைஞ்சிச்சுன்னா அவங்க கோவப்பட தான் செய்வாங்க. அது நியாயமானதுதான். ஆனா கங்குவாவுக்கு நடக்கிறது அப்படியா தெரியல. இந்த படத்தை பாத்துறாதீங்கிற அளவுக்கு கச்ச கட்டி நிக்கிறது ரொம்ப ஓவரா தெரியுது, வன்மமா தெரியுது. ஓகே, ஓகே சார். இன்னொரு பக்கம் சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் ரொம்ப ஹைப் குடுத்துட்டாங்க. அவங்க அதிகமா பேசுனது தான் இந்த படத்துக்கான விமர்சனங்கள் இப்படி வருது அப்படின்னு ஒரு தரப்பும் சொல்றாங்க. இத எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க? இல்லங்க, ஏற்கனவே அஞ்சான் படத்துல இப்படி பேசி இந்த மாதிரியான எதிர்வினைகளை இவங்க சம்பாரிச்சிருக்காங்க. ம். அப்படி இருக்கிறப்போ இவங்க ரொம்ப ரொம்ப மத்தவங்களை விட இவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். ஏன்னா ம், ம். இன்னைக்கு நம்ம வாயிலேந்து விழுகிற ஒரு சொல் அது எப்படியெல்லாம் பார்க்கப்படும், எப்பேற்பட்ட அதிர்வுகள் எல்லாம் உருவாக்கும், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத எதிர்வினைகளை கொடுக்குங்கிறது இன்னைய சோசியல் மீடியாவோட காலகட்டத்துல நம்ம உணர வேண்டிய உண்மை. ம், ம். அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே நமக்கு ஒரு பாடம் இருந்திருக்குல்ல உங்களுக்கு. அப்ப நீங்க எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும்? நீங்களே கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்க மாறிட்டீங்க. ம், 2000 கோடி ம். சம்பாதிக்கணும், நீங்க எதுக்கு முன்கூட்டி அதுக்கு காலக்கணிதம் எழுதுறீங்க நீங்க? ஏன் 5000 கோடி சம்பாரிச்சு கொடுத்தா வேணாம்னு சொல்ல போறோமா? ஆனா அதே நேரம் அது ஒரு தயாரிப்பாளரோட நம்பிக்கை. ஓகே. ம். 2000 கோடி நம்ம படம் சம்பாதிக்கும் அப்படிங்கிறது. ஆனா அது வெளி ஆட்களுக்கு மத்தியில திமிராவும் தெனாவெட்டாவும் பார்க்கப்பட்டுருச்சு. ஓகே. ம், இப்ப ம். என் படைப்பை சுமாரான படைப்பு நான் சொல்லுவேனா? சுமாரான படைப்பா இருந்தா கூட நான் சொல்லுவேனா? நந்தன் தான் உலக சிறந்த படம் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. அது ம், ம். ஒவ்வொருத்தருடைய குழந்தை. அதுக்காக எல்லாரும் வாய் பிளந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான படைப்புன்னு சூர்யா சார் சொன்னதும், 2000 கோடிக்கு மேல இது கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னு ஞானவேல் ராஜா சார் சொன்னதும், இங்க நிறைய பேரால தவறாவும், திமிராவும், தெனாவட்டோட பெரிய ஒரு அடையாளமாவும் பார்க்கப்பட்டுருச்சு. ம். அப்படியாப்பா சொல்ற? நான் வெயிட் பண்றேன். இப்போ எல்லாருடைய நம்பிக்கைக்கு எதிராகவும் மக்கள் இல்லைங்க. எல்லாம் சொல்றோம். ஒரு அரசியல்வாதி நம்ம ஒரு தோக்க போற கட்சி தலைவர் கூட என்ன சொல்லுவாங்க? 1,00,000 ஓட்டு ஜெயிப்பேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக நீ சொன்னீங்க ஏன் இப்படி நடக்கல நம்ம கேட்க போறோமா என்ன? எல்லோரும் வாய் பிளந்து பார்ப்பாங்கங்கிற அளவுக்கு சூர்யா சார் சொன்னாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு காட்சியும் இல்ல. இப்போ அந்த படம் எங்களுக்கு ஹைப் கொடுக்கல அப்படின்னு ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க, மற்றவங்க கொந்தளிக்கிறாங்க, விமர்சகர்கள் ஆவேசப்படுறாங்க அப்படின்னா
இந்த மாதிரியான ஆவேசம் ஏன் எல்லா துறைகள்லயுமே இல்ல? ₹300 காசு கொடுத்து பாக்குறோம், 3 மணி நேரத்தை ஒதுக்குறோம் அப்படிங்கிற கோபம் எல்லாமே நியாயம். நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் நிறைவேற்றிட்டாங்களா? எந்த அரசியல்வாதியாச்சும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கிறோமா? ஒரு எம்எல்ஏ எதிர்த்து கேள்வி கேட்கிறோமா? எம்பி எதிர்த்து கேள்வி கேட்கிறோமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தேங்கி நிக்கிற தண்ணி சரி பண்ண சொல்லி யார்கிட்டயாச்சும் பேசியிருக்கோமா? இந்த சினிமா மீதான கோபம் வந்து மற்ற விஷயங்கள்ல எப்படி உங்களுக்கு அம்சடங்கி போகுது? மற்ற மற்ற விஷயத்துக்கு நில்லுங்க. கல்வியிலையும் மருத்துவத்திலையும் எவ்வளவு விஷயங்களை நம்ம சகிச்சுக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு பணம் கட்டுறப்ப கூட எதுக்குங்க அந்த கூடுதல் தொகை கேக்குறீங்க? அப்படி கேக்குறீங்களா? அதுக்கான ரிசிப்ட் கொடுங்கன்னு எத்தனை பேர்ட்ட மன்றாடுறோம். ஒரு தனியார் பள்ளியில வாங்க முடியுதா? பில் வாங்க முடியுமா? 75,000 கட்டிட்டு அந்த அதுக்கான ரசீது கேட்க முடியாது நம்மளால. அந்த இடத்துல அமைதியா வருவோம். ₹300 காசுக்கு நம்ம கோவப்படுறோம்ல. நம்ம உழைச்ச காசுங்கிற ஆதங்கம் தானே அது. அப்ப இந்த 75,000 மட்டும் இந்த மண்ணுல இருந்து அள்ளிட்டு வந்தோம் அந்த காசை. ஏன் அதுக்கெல்லாம் நம்ம ஆதங்கம் வர மாட்டேங்குது? நியாயமா சினிமாவோட தவறுகளை கூட நம்ம மன்னிக்கலாங்க. சமூகத்துல நடக்கிற தவறுகளை தான் நம்ம மன்னிக்க கூடாது. அப்படியே ம். நம்ம உள்டாவா என்ன ஆயிடுறோம்? சினிமாவுல என்ன தவறு நடந்தாலும் நம்ம தட்டி கேட்கிறோம். சினிமாவுல மதுபான காட்சிகள் அதிகமா வருதா தட்டி கேட்கிறோம். சினிமாவுல வன்முறை காட்சிகள் வருதா ஆவேசப்படுறோம். ஆனா நிஜத்துல அதெல்லாம் நடக்கிறப்போ அதை பத்தி நம்ம எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. சினிமாவுல போதை வஸ்துக்களுடைய புழக்கம் அதிகமாயிடுச்சுங்கிறோம். ஒரு டாஸ்மாக் கடை எதிர்த்து போராட்டத்துல நம்ம நின்றுப்போமா? ஒரு பதிவு டாஸ்மாக் கடைக்கு எதிராக எழுதியிருப்போமா? எவ்வளவு டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்காங்க அப்படி வேடிக்கை பார்த்தானே போயிட்டு இருக்கோம். நிஜத்துல கண்ணு முன்னால டாஸ்மாக் கடைகள் இருக்கலாம். கண்ணு முன்னால வன்முறைகள் நடக்கலாம். ஆனா சினிமாவுல வன்முறை ஆயிடக்கூடாது. சினிமாவுல ஆபாசம் வந்துடக்கூடாது. சினிமாவுல போதை கலாச்சாரம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அப்படியே உள்டாவா நடந்துட்டு இருக்கோம். சினிமாவுல கதைங்க கற்பனைங்க என்னமோ பண்றாங்க, ஒரு பொழுதுபோக்காண்டி பண்றாங்க அப்படின்னு கடந்து போகணும். ம். நிஜத்துல அந்த விஷயங்கள் நடக்கிறப்ப கொந்தளிக்கணும். நம்ம நிஜத்துல சகிச்சு போறோம், சினிமாவுல கொந்தளிக்கிறோம். கோவப்படுறாங்க. ம். இது ம். இது ம். எந்த விதத்துல, அதாவது இன்னொன்னு சொல்றேங்க. இது என் மக்களுடைய விமர்சனத்தையோ அவங்களுடைய ஆதங்கத்தையோ ஒருபோதும் ஒரு படைப்பாளன் குறை சொல்லவே கூடாது. ம். நீ ம். எப்போ உன்னுடைய பொருளை நீ வந்து பொதுவெளிக்கு வைக்கிறியோ, உன்னுடைய படைப்பை வந்து மக்கள் முன்னால நிறுத்துறியோ, அந்த மக்கள் உன்னை கொண்டாடவும் செய்வாங்க, உன்னை தூக்கி போட்டு உடைக்கவும் செய்வாங்க. 2யும் ஏத்துக்கிற, தாங்கிக்கிற மனப்பக்குவம் இருந்தாதான் ஒருத்தன் சமூக வெளிக்கே வர முடியும். அப்படி இருக்கிறப்போ திரைப்படங்கிறது நம்ம வைக்கிற மிகப்பெரிய படைப்பு. அது நிறைய பேருக்கு நீங்க சொன்னதை தாண்டியும் பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம். மிகப்பெரிய ம். ஒரு படமா இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கலாம். அது ஏமாற்றமா அமையிறப்போ அவங்க பேசத்தான் செய்வாங்க. அதை நம்ம தாங்கித்தான் ஆகணும். ஆனா ஒரு சினிமா சம்பந்தமான விவாதமும் செய்தியும் பொதுத்தளத்துல நிகழ்ற இன்னும் ஒரு செய்தியை திங்குது, சாகடிக்குது. அரசியல் ரீதியான விஷயங்களை நம்ம கண்ணை கட்டி மறைச்சு கொண்டு போயிடுது. நயன்தாரா தனுஷ் சம்பந்தப்பட்ட செய்தியும் கங்குவா சம்பந்தப்பட்ட செய்தியும் கடந்த 4-5 நாட்களா பொதுவெளியில பேசப்பட வேண்டிய வெள்ள பாதிப்புகள் சம்பந்தமான செய்தி தொடங்கி விவசாய செய்திகள் வரைக்கும் அத்தனை விதமான செய்திகள் இருட்டடிப்பு பண்ணுது. சினிமா மட்டும்தான் அந்த உலகத்துல இருக்கா? சினிமா ஆட்களை மட்டும் இவ்வளவு ஏன் கொண்டாடுறீங்க? அதாவது அரசியல் தொடங்கி எல்லாத்துக்கும் அவங்களதான் நம்புறீங்க. சினிமாங்கிறது நம்முடைய பொழுதுபோக்கு தானே. பொழுதுபோக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த பொழுதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுதான் இந்த இந்த கோபங்கிறது வந்து சூர்யா சாருக்கு ஆதரவாவோ கங்குவா படத்துக்கு ஆதரவெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ம். ம். விமர்சிக்கிற அளவுக்கு மக்களுக்கு தைரியம் வந்ததுக்கு நான் தலைவணங்கி பாராட்டுறேன். அது நல்ல விஷயம். ம். உனக்கு ம். பிடிக்காத விஷயத்த எதிர்த்து கேட்கக்கூடிய திராணி இருக்குல்ல, அந்த திராணி நல்ல திராணி. அதை சினிமாவுக்கு மட்டும் பண்ணாதீங்க. எல்லா துறையிலையும் பண்ணுங்க. உங்க கவுன்சிலரோட ஒரு விஷயம் நடக்காதப்போ அவர்கிட்ட இந்த கூக்குரலை எழுப்புங்க. அவர்கிட்ட சண்டை போடுங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகள்ட்ட இருந்து ஆரம்பிங்க உங்களுடைய வேகத்தை. நமக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தவங்கள மத்திய ஆட்சியா இருக்கட்டும், மாநில ஆட்சியா இருக்கட்டும், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்களா அவங்க? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த 5 ஆட்சி முடிய போகுது. 100 வருஷம் தான் இருக்கு. ம். ம். மத்தியில 2வது தடவை ஜெயிச்சிருக்காங்க. நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களா? சூர்யா சார் சொன்னபடி படம் இல்லையேன்னு சூர்யா சார் சட்டையை பிடிக்கிற நம்ம ஓட்டு போட்ட நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளோட சட்டையை என்னைக்கு பிடிக்க போறோம்? இதுதான் கேள்வி. மற்றபடி சூர்யா சாருக்கான சப்போர்ட்டான குரல்லாம் கண்டிப்பா கிடையாது. நிச்சயமா, நிச்சயமா சார். கண்டிப்பா இது ஒரு மாற்றம் நிகழுதா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய இல்லப்பா, கருத்துக்கள இதுக்கும் ம். 1000 விமர்சனம் வரும். இதுக்கும் 1000 எதிர்ப்பு வரும். இவர் யாருங்க அத சொல்றதுக்கு? இவர் என்ன படம் பண்ணிட்டாரா அப்படின்னு. ஆனா, நம்ம மனசுல பட்ட ஆதங்கத்த நம்மளே பேசாம, நம்மளே அத சாகடிச்சோம்னா, இந்த மாதிரி ஒரு படம் வர்றப்போ, அத சாகடிக்கிறதுக்கான விஷயங்கள் நெறைய அப்படியே முளைக்க தான் செய்யும். நிச்சயமா. ஒரு ம். படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையாங்கிறத பார்வையாளர் முடிவு பண்ணட்டும். அதுக்கு முன்னால அவன் புத்திக்குள்ள புகுந்துகிட்டு, நீங்க எதுக்கு இந்த படம் சரியில்ல, சரியில்லன்னு கிடந்து கத்துறீங்க? நீங்க போடுற சத்தம் தான் கங்குவா சத்தத்த விட பெருசா இருக்கு. அதுதான் ஆதங்கம். நிச்சயமா சார். தேங்க் யூ சார். உங்களோட கருத்துக்கள பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றிப்பா. ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார்.